ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் குழுக்கரணை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்ன மாட்டோம். அதிராம்பண்ண நகராட்சிக்கு உட்பட்ட கீழத்தெருவில் தாங்க மின்கசிவினால் வீடு முழுவதுமாக இருந்ததை உங்கள்கிட்ட காட்டிட்டு தீயணைப்பு வாகனம் வந்து முழுவதுமாக தீயை அணைத்ததாக தகவல் தர்றார் நகர்மன்ற உறுப்பினர் கணவர் தில்நாஸ் பேகம் ஆஜாமை இருக்கிறாரு. இந்த தீ வந்து விபத்து எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல புகை வந்திருக்குது. மின்கசிவு அதுல ஏற்பட்டு அந்த கீட்டு வீட்டுல முழுமையா தீக்கு பிடிச்சி முற்றிலுமாவே வந்து கீட்டு வீடு முழுமையா எல்லா பொருளுமே சேதாரம் ஆயிடுச்சு. பக்கத்துல இருந்த மாடி வீடு, இந்த பக்கத்துல இருந்த மாடி வீடு பொருள் எல்லாமே சேதாரங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியாது, கணக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஏழ்மையான குடும்பம், குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்து சேதாரம். ஒரு துணிமணி கூட இல்லாத அளவுக்கு வெளியே நிற்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருக்கிற 2 மாடி வீடுகள் இருக்கக்கூடிய பொருள் அனைத்து பொருட்களுமே முழுமையா சேதாரம் ஆயிருக்குது. எப்பயும் வந்து பாத்துருக்காங்க, நேரடியாக வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அரசு கொஞ்சம் கவனத்துல எடுத்து அவங்களுக்குள்ள உதவிகளை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நகராட்சி ஒரு பேர் வரிய உயர்த்தான